நவீன் பிள்ளை அவர்களை வணக்கம். எனது அருமை சமுதாய பெரியவர்களே, முரட்டு பெருங்கியை முட்டி தந்த முண்டாசு கட்டிய வம்சத்தின் இளம் சிங்கங்களே, எங்களை சிறியவர் சிறியவர் என்று சிறு கூக்கர்கள் என்று பேசிய பெரியவர்களே, இந்த சிறியவர்கள் இன்று இந்த கூட்டத்தை கூட்டி காமித்திருக்கிறோம். எல்லாருடைய தனித்திறமை இளைஞர்களிடம் வருகிறது. இந்த கூட்டம் ஒன்று சேர்ந்தால் விடிய பிறக்கும் என்று சொல்கிறேன். எனது சமுதாயத்தில் பெரியவங்க இருந்தீங்க, நீங்க ஏன் கொண்டு வர முடியல? நீங்க பெரியவங்க சொல்றீங்கல்ல, நான் மதிக்கிறேன், உங்க காலை விழுந்து வணங்குறேன். எனக்கு நான் பிள்ளைமை, நம்மளாம் பிள்ளைமை, நான் மட்டும் பிள்ளைமை கிடையாது, நீங்க எல்லாருமே விளையாடுறதான். ஸோ நீங்க பிள்ளைமை அனைவரும் இருக்கீங்க. இத ஏன் எங்களுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் ஏன் கொண்டு வரல? நீங்க கொண்டு வராத இந்த ஜெனரேஷன் கொண்டு வராதனாலதான் இந்த இளைஞர் கூட்டமைப்பு உருவான காரணம். தைரியமா பேசுங்க. ஐயா போலீஸ் எடுத்துக்கிட்ட ஏன் பின்னாடி ஒதுங்கி போறீங்க? ஏன்னா போலீஸ் கிட்ட அவ்வளவு போறான். அவனும் மனுஷன் தான். 2 காலம் தானே இருக்கு. 2 காலம் ரெண்டு காலம் தான் போலீஸுக்கும், நமக்கு 2 காலம். ஏன் பயப்படுற? சுத்தி அவ்வளோ போறோம். பயப்படாத, நெஞ்ச நிமித்து புத்திர என்ன பண்றான்? புத்திரம் வீரனுக்கு ஒரு காசு ஆகுது, போலைக்கு அன்னைக்கு ஆகுது. நமக்கான சட்டங்கள் நமக்கான வரையறுக்கப்படுகிறது. மக்களுக்கு தான் சட்டமே தவிர சட்டத்திற்காக மக்கள் கிடையாது. மக்களுக்காக சட்டம் கிடையாது என்பதை உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறேன். எனது இளைஞர் கூட்டம் நாளை முரட்டு பிறகு முட்டித்தள்ளும். அவர்கள் பொறுப்படை வீரர்கள், தளபதியை வழிநடத்தும் வீரர்கள். பயந்து பார்த்துக்கு என்ன கோலை நினைச்சீங்களா? வீரன் எல்லாரும் பிறந்த வீரன். உண்மையிலே தாக எழுத்து பரவாயில்ல, பேசிட்டு குடிச்சுக்கலாம் பிரச்சனை. ஏன்னா தாக எதுக்கு உதறாலும் தண்ணி தாகத்துக்கு உதவும். ஏன் வரவில்லை ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? நாங்கள் எல்லாம் கிளம்பிட வளர்ந்தாவே ஆல்ரெடி 10:30 உள்ள நுழைய நினைச்சது. அதே மாதிரி இந்த தண்ணிக்கும் பிரச்சனை, குடிக்கிற தண்ணிக்கும் பிரச்சனை, அதே தண்ணி பிரச்சனை ரோட்டை வச்சுட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. யாரும் இன்னும் லேட்டாக வந்துட்டாங்க. முன்னாடி மக்கள்கிட்ட அவசியம் பண்ணி தரோம், எதுவும் மன்னிச்சுக்கங்க. பெரியவங்களா இருக்கீங்க, பட்டுக்கோட்டை அண்ணாதுரை இருக்காரு, அவருக்கெல்லாம் நாங்கள் அடிக்கடி பேசியிருக்கோம். வரைக்கும் அவர் பார்த்தது கிடையாது, பேசியிருக்கோம். அவ்வளோதான். அவருடைய எனக்கு மூத்தவர்களா இருக்கீங்க. உங்க சமுதாயத்தில் எந்த நிலைமைக்கு போகணும் அப்படின்றது நான் சொல்ற சின்ன கருத்து. யார் போன பாதையில் நம்ம போகக்கூடாது. ஏன்னா எல்லாருமே போன பாதை ஒரே ஒரு பாதை. நமக்குன்னு ஒரு புது பாதை உருவாக்கணும். நம்ம சமுதாயம் மாற்று சிந்தனையை கொண்டு போகணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம கொண்டு போறது யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம அமைதியாக தான் இருப்போம். யாருக்கும் பிரச்சனை பண்ண மாட்டோம். ஆனா எங்க சீன்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். சீட்டு தான் பாரு, சீட்டு பாரு. அடுத்து எங்க கூட்டம் எப்படி இருக்கிற மாதிரி காட்டிக்க. இன்னும் வரலாறு பேசிட்டு இருக்கோம். நம்ம எங்க தாத்தா அப்படி இருந்தாரு, பாட்டை எப்படி இருந்தாரு. நான் பாரு, என் பின்னாடி வா, நான் சத்தியமா நிக்கிறேன். நீ ஒண்ணும் இல்ல, என் பின்னாடி மட்டும் இல்ல, முன்னாடி நான் நிக்கிறேன். என்னை குத்திட்டு உனக்கு தொட்டா பாத்துக்கலாம். உனக்கு முன்னாடி நான் சாவேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது பண்ணு. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்களுடைய எண்ணமே ஒரு மற்றவனை போல காசு திரட்டும் கூட்டம் அல்ல இது. கூட்டம் இது. எங்களுக்கு சிங்கம் மாதிரிதாங்க. சிங்கம் கூட கிடைச்சிக்கும். நாங்க பிள்ளை தந்திரமா தான் வேட்டையாடுவோம். அந்த மாதிரி எங்களுடைய ஒவ்வொரு பாயிண்ட்ல ஒவ்வொரு விஷயம்
எங்களுடைய சிந்தனைகள் வேறு, எங்களுடைய செயல்கள் வேறு, எங்களுடைய பேச்சுகள் வேறு. நாங்கள் செல்லும் பாதை உங்கள் அனைவரையும் வெற்றியை நோக்கி கொண்டு செல்லும் என்ற உறுதிப்பாட்டை எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு மார்ச் 5, இந்த மார்ச் 5 ஒரு எல்லாருடைய எண்ணத்திலேயே ஒரு வித்தியாசமான ஒரு உந்துதலை உண்டாக்கணும். இதே சிறியவர்கள் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம். எங்களுடைய பாதை வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் நமக்கான கொள்கை வழி இதுதான் என்று ஒரு முறைப்படுத்தி திரு மக்கள் தலைவர் வ.உ.சி. பெரிய அவர்களின் வழிகாட்டுதலும் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த தமிழக வ.உ.சி. இளைஞர் பேரவையாக இருக்கட்டும், தேனி விடியமைப்பு குழுவாக இருக்கட்டும், சரித்திர நாயகராக இருக்கட்டும், எல்லாமே வ.உ.சி. அமைப்பு தான். எங்களுக்கு யாருமே எதிரி கிடையாது. எல்லாருமே வெள்ளாளர் அமைப்பு தான். எல்லாருமே நம்ம வெள்ளாளர் சிங்கங்கள் தான். யாருக்கும் யாரும் எதிரி கிடையாது. எல்லாரும் பயணிக்கிறது ஒரே பாதை. அது யார் ஜெயிக்கிறவங்க தான் பாதை. ஒருத்தர் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இயக்கம் நடத்துறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அப்படின்னா சில பேர் சொல்றாங்க. எந்த அமைப்பு எந்த இடத்துலையும் பணமாகிறது இல்லை. 32 மாவட்டத்திலையும் நம்ம கால் ஊடணும். நாளைக்கு அரசியல்ல நமக்கான ஒரு விழித்தோடுதல் வரணும். நமக்கு நாளை வரலாறு நம்ம பேசணும். நாளைக்கு நம்ம பெண் பிள்ளைகள் பாதுகாப்போட போகணும். இது இன்னைக்கு வரும் பெண் பிள்ளைகள் காதல் என்று இன்னைக்கு வரும் பெண் பிள்ளைகள் காதல் என்ற ஒரு நாடகத்தை நாடகத்தில் வந்து விடுகிறார்கள். அவர்கள் அனைவரும் வழிமாறி போய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும். பெண் பிள்ளைகளை சிறுவயதிலிருந்து சொல்லி சொல்லி வளர்ங்க. பிள்ளச்சி பிள்ளமடத்தை கட்டணும், கட்டளை பிள்ளமடத்தை வரும். நீ சொல்லி வளர்ந்தா எப்படி உள்ள வருங்க? நீ சொல்லாமலப்பா, நீ கடைசி வரைக்கும் ஜாதியை பத்தி பேச மாட்டா. கடைசியில் ஒரு மாப்பிள்ளை விளாட வேணுமா? ஜாதியை பத்தி கடைசியில் பண்ணிய பணத்தை மட்டும் கோடி கோடியா வச்சு பதுக்கி வச்சுக்குங்க. கடைசியில் ஒரு பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் விளாட வேணும். கடைசியில் ஓடி போயிட்டா மட்டும் ஐயோ நம்ம ஓடி போயிட்டாலே தற்கொலை தூக்கிக்கிறது. தொங்குறீங்கல்ல, எத்தனை அசிங்கம். இந்த அசிங்கத்தை சொல்லி சொல்லி வள. நாளைக்கு உனக்கு வர பிள்ளை உன்னையோட கண்டு நாய் யாரவே என்ன நாயவே யார சீர துப்பிடி போகிற பிள்ளை காத பயப்படக்கூடாது. நமது பிள்ளைகள் பெண்களை சொல்லி சொல்லி வளர்க்க. பெண்களுக்கான முறைகள் மாற்றப்பட வேண்டும். பெண்கள் நம்ம சமுதாயத்தில் மாற்று முறைகளை கொண்டு வர வேண்டும். பெண்கள் தான் முதல்ல வர வேண்டும். பெண்கள் இன்னைக்கு மற்ற ஜாதியில ஒரு ஜாதி எடுத்துக்காட்டா அந்த ஜாதியில அந்த வீட்டு லேடிஸ் சொல்லுவாங்க. இப்ப நம்ம வீட்டுல எடுத்துக்கிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கோம்னா அந்த வீட்டுல நம்ம வீட்டுல சொல்லுவாங்க, உனக்கு என்ன தேவையில்லாத பிரச்சனை. அவன் தான் இந்த மாதிரி பண்றான், நீயே சேர்ந்து போலீஸ்ல மாட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற ஜாதி பெண்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? குத்திட்டு வர வேணாம் விட்டா அவனை குத்திட்டு வர விட்டான்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி பெண்கள் மட்டும் நீங்க மட்டும் எங்களை உண்மையை அறிந்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனை கோடி தலைவர் வந்தாலும் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் உங்கள் பொறுப்பாளத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். பெண்கள் நீங்கள் தான் வர வேண்டும். சமுதாயத்திற்கு ஆண்கள் வாருங்கள், பெண்கள் முன்னாடி வாருங்கள். பெண்களை வழிநடத்தி உங்களுக்கான பாதுகாப்பு சமுதாயத்தில் எல்லா இடத்திலும் இருக்கிறது. பெண்கள் வந்தால்தான் சமுதாயம் முன்னேறும். பெண்கள் இருக்கும் வரை பெண்களால் தான் மற்றும் சமுதாயத்தை முன்னேறும். ஆண்கள் உறுதியாகத்தான் இருப்பார்கள். நீங்கள் தான் எங்களுக்கு பக்க பலம். ஒரு இன்றைய சிறு வயது வாலிபனால் நாளை பெரிய அளவில் குடும்பத்தை நடத்தலாம். இந்த சின்ன பையன் நாளைக்கு ஒரு இயக்கத்தை நடத்த முடியாது. நடத்தி காட்டுவாங்க. எழுச்சி மிகு தோற்றலை நாம் உண்டாக்குவோம். எங்களை சீண்டியவர்கள், எங்களை ஏழாவது பார்த்தவர்களை நாங்கள் முறியடித்து காட்டுவோம் என்று உறுதிப்படத்தை எடுத்துக் கொள்கிறேன். ரொம்ப கத்தி பேசுறேன். சீமானவனா கத்தி பேசுறோம். நமது சமுதாயம் மேலாகி வர வேண்டும் என்பதால் என உரத்த நீங்கள்